வெல்கம் டு ட்ரிஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா திருச்சி அரியமங்கலத்தில் நிற்கிறோம். அரியமங்கலத்தில் ஒரு 1200 சதுரடி கொண்ட ஒரு வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். 1200 சதுரடி இடத்துல ஒரு 10 சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு, பின்னாடி இருக்க வீடு தான். இது பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. எல்லா வசதிகளுமே இருக்குது. இது வாடகை கூட்டாலும் குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு 15,000 குறையாமல் வாடகை வாங்கலாம். ஏரியா ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப அழகான அட்மாஸ்பியரு. அது எனக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா ஸோ நீட்டான ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளே எங்களை எப்போ நாளும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் இருக்கும். ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். சுற்றிலும் குடியிருப்பு பகுதி, அழகான ஏரியா. இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதுவும் வேலை செய்யணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. உள்ள நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அக்சஸ், அது ஒரு அக்சஸ். மெயின் டோர் நடுவில் இருக்கு. ஸோ வாடகை விட்டாலும் ஒரு 10-15,000 ரூபா வாடகை எடுக்கலாம். 15,000 குறையாம வாடகை எடுக்கலாம் இந்த வீட்டுக்கு. ஏன்னா வீடு பெருசு. நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. ஃபுல்லாக ஏரியா நீட்டாக இருக்கும். பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகள் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதோட பட்ஜெட் வந்து 50 லட்சம் தான் சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி கிழக்கு பார்த்த வீடு இந்த பகுதியில் இவ்வளோ டிஸ்டன்ஸில், கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். நீட்டான ஏரியா. எல்லா வசதிகளுமே இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம அந்த தகர கேட் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் போகிறோம். நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள பாதையில் போகிறோம். ரைட் சைட்லேயும் இதே போல் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வீடு நல்லா இருக்குது. வீட்டில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. வீடு பழைய வீடாக இருந்தாலும் இதெல்லாம் மண்ணில் கட்டின வீடு. பின்னாடி வந்து ஏதாவது ப்ரோக்ராம்னா வச்சு சமைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பட்ஜெட் 50 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்திருக்கு, பாட்டி பேசிக்கலாம். கொஞ்சம் குறைச்சி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது. விருப்பம்ச்சு நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் வாங்கிடலாம். இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எல்லா வசதிகளுமே இருக்கும். விருப்பம்ச்சுலாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி.